இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேரண்டல் ரூட்டில் இருக்கக்கூடிய இன்ஹலேஷன் டிரான்ஸ்டெர்மல் ரூட் அதே போல் டிரான்ஸ்மியூக்கல் ரூட் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஜெக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பேசிட்டோம். இன்றைக்கி நம்ம இன்ஹலேஷன் மூலமாக எப்படி நம்ம அது மூலமாக என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இன்ஹலேஷன் பண்ணி நம்ம ட்ரக்கை இன்ஜெஸ்ட் பண்ணுறது மூலமாக என்னென்ன ப்ராஃபிட் என்னென்ன லாஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இன்ஹலேஷன் பண்ணுறோம் அப்படின்னாலே ட்ரக்கு கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு வாலடைல் லிக்விடாக இருக்கணும், அதே போல் கேஸாகவும் இருக்கணும். அப்போனா தான் நம்மளால் இன்ஹேல் பண்ண முடியும். ஸோ நம்ம மூக்கு மூலமாக தான் இன்ஹேல் பண்ணுவோம். ஸோ அது எங்கே அப்சர்வ் ஆகும் அப்படின்னா பல்மோனரி எபித்தீலியமில் அப்சர்வ் ஆவாங்க எல்லாருமே. ஸோ பல்மோனரி எபித்தீலியமில் அப்சர்வ் ஆவாங்க. அதே போல் நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரைன்லேயும் அப்சர்வ் ஆவாங்க. அப்சர்வ் ஆகிட்டு இந்த ட்ரக் இம்மீடியட்டாக ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் அப்சர்வேஷனும் சரி எக்ஸ்கிரீஷனும் சரி லங்ஸ் மூலமாக தான் நடக்குது. அதே போல் நமக்கு லிவரில் எந்த ஒரு மெட்டபாலிசமும் நடக்காது. இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிவரில் எந்த ஒரு அப்சர்வேஷன் நடக்காது. அதே போல் இன்ஸ்டன்டேனியஸாக நமக்கு அப்சர்வேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக அப்சர்வ் ஆகும். அதே போல் எல்லாமே லங்ஸ்லேயே நடந்துடும், அப்சர்வேஷனும் சரி எக்ஸ்கிரீஷனும் சரி. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு இரிட்டண்ட்டையும் எடுத்துக்க முடியாது. இரிட்டன்ட் கேஸஸ் எதையுமே நம்ம பல்மோனரி செக்ரேஷனில் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இரிட்டன்ட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம விக்ஸ் இன்ஹேலர் வச்சுக்கலாம். அதே போல் நம்ம பைரவா படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லன் வந்து ஒரு லாஃபிங் கேஸை வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு அந்த ட்ரக் வந்து ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த இன்ஹலேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் அந்த ட்ரக் ஆக்டிவேட் ஆகி அவருக்கு வந்து லாஃபிங் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் இன்ஹலேஷன். நம்ம நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்டெர்மல் ரூட் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ டிரான்ஸ்டெர்மல் ரூட்டில் நம்ம லிப்பிட் சொலிபிள் ட்ரக்ஸை அதிகமாக இன்ஜெக்ட் பண்ணுவோம். லிப்பிட் சொலிபிள் ட்ரக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பேச்சஸ்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது கையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு ட்ரக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேட்சை வாங்கி நம்ம மாட்டிட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கின் மூலமாக உள்ளே போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஓகேவா, பேட்ச் மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டுறது மூலமாக அந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த பேச்சஸ் எல்லாமே டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதசிவ் யூனிட், அதாவது ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம செஸ்ட்டு அப்டமன் அப்பராமு பேகு மேஸ்டாய் ரீஜனில் கூட ஒட்டிக்கலாம். ஸோ இது மூலமாக நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அயோசின் அப்படின்ற ஒரு ட்ரக் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட டூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். அந்த பேட்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரக் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி உள்ளே போகும். ஸோ ப்ரொலாங்டு. அதே போல் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நார்மலாக இருப்பாங்க. பேஷண்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதே டிரான்ஸ்டெர்மல் அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக ஸ்கின்னுக்கு வெளியே இருந்து நம்ம கொடுக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இனுக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இனுக்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை ரப் பண்ணுறது. ஓகேவா? ஸ்கின்னில் ரப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்டெர்மலில் இன்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அயன்டோபோரசிஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லிப்பிடில் இன்சொல்யூபிளாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரக்ஸை நம்ம டீப்பர் டிஷ்யூஸில் கொடுக்கறது மூலமாக அந்த ட்ரக்ஸ் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேல்வானிக் கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரக்கை டீப்பர் டிஷ்யூஸ்க்கு கொடுப்போம். அந்த டீப்பர் டிஷ்யூஸில் அந்த லிப்பிட் இன்சொல்யூபிள் ட்ரக்ஸ் போயிட்டு ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்டெர்மலில் சொல்லுவோம். ஓகே, அடுத்ததாக டிரான்ஸ்மியூக்கல் அப்படின்றது நமக்கு டேரெக்டாக மியூக்கஸாக கூட ரிலேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாக்கு அடியில் போய் ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ட் ஆகிட்டு நாக்கு அடியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரில் அது அப்சர்வ் ஆகி நமக்கு டக்குன்னு அந்த ட்ரக் ஆக்டிவேட் ஆகும். ஓகே, இப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு டிரான்ஸ்மியூக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சப்லிங்குவல் நாக்கு அடியில். ஓகேவா? அதே போல் நேசல் மூக்கில் ஒரு சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக ரெக்டல். ஓகேவா? ரெக்டல் ரீஜியனில் ஒரு சில ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நாக்கடியில் வைக்கிறது வந்து இன்னும் பெல்லட் வைப்பாங்க அல்லது ஏதாவது டேப்லெட் ஏதாவது வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கு மியூக்கஸ் லேயரில் போய் அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ கிளிசரின். ஓகேவா? ஸோ சப்லிங்குவல் ட்ரக்ஸுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நைட்ரோ கிளிசரின். ஸோ நேசலில் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடோசின் ஸ்ப்ரே வைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சிடோசின் ஸ்ப்ரே மூலமாக நமக்கு ஒரு சில ட்ரக்ஸ் வந்து உள்ளே போகும். இப்போ ஆக்சிடோசின் ஸ்ப்ரே அப்படின்ற ஒரு ஸ்ப்ரே வச்சாங்கன்னா ஆக்சிடோசின் இப்போ நமக்கு டூரிங் டெலிவரி அப்போ இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்குலாம் இது கொடுப்பாங்க. அதே போல் ரெக்டல் ரீஜனில் அதிகப்படியான பிளட் சப்ளை இருக்கும். ஸோ அங்கே நம்ம ஒரு சில
ட்ரக்ஸ் வைப்போம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரில் அதுவும் அப்சர்வ் ஆகும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டயாசெஃபம். ஓகேவா? டயாசெஃபம் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ரெக்டல் ரீஜனில் கொடுப்போம். ஓகேவா? ஓகே, இதோட அட்வான்டேஜ் இப்போ நம்ம சப்லிங்குவலில் வைக்கிறோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ட்ரக் வந்து ஒரு சில மினிட்ஸ்லேயே சர்க்குலேஷனுக்கு போயிடும். அதே போல் நமக்கு லிவரில் எந்த ஒரு மெட்டபாலிசமும் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஓகேவா? டேரெக்டாக மியூக்கஸுக்கு போகிறனால. அதே போல் நமக்கு டிசைடு எஃபெக்ட் மட்டும்தான் அப்டெயின் ஆகும். சைடு எஃபெக்ட்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நமக்கு மவுத்தில் அல்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரொம்ப நேரம் நம்ம பக்கல் ரீஜனில் ப்ராப்ளம்ஸ் வரும். ரொம்ப நேரம் நம்ம மவுத்துக்கு டங்கு கடையிலேயே அந்த ட்ரக்கை ரொம்ப நேரம் வச்சுருக்க மூலமாக ஒரு சில ப்ராப்ளம்ஸும் வரலாம். அதே போல் ரெக்டலில் வைக்கிறது மூலமாக என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் எதுவும் இருக்காது. அதே போல் ஸ்கில் இல்லாத பர்சன் கூட இந்த ட்ரக்கை வந்து கொடுக்க முடியும். ஸோ முழுங்க முடியல, வாமிட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு கூட நம்ம இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? டிரான்ஸ்மியூக்கஸில். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வைக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் வரலாம். அங்கே ஏதாவது ஸ்கின் லேயர்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அதே போல் அப்சர்வேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது கிடையாது. இர்ரெகுலராக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா அப்சர்வ் ஆகும், கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷன் டிமாண்ட் ஆகும். அந்த மாதிரி மாறி மாறி அப்சர்வேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் எனிமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனிமான வேறு ஒன்றும் இல்லை, நம்ம லிக்யூட் ஃபார்மில் ஏதாவது ஒரு ட்ரக்கை நம்ம மியூக்கஸ் லேயரில் வைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எனிமா அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்ஸிமம் ரெக்டல் ரீஜனில் வைப்போம். ஸோ அது வந்து நமக்கு ஒரே மாதிரி அப்சர்வ் ஆகாது, மாறி மாறி தான் அப்சர்வ் ஆகும். ஓகேவா? நம்ம அதாவது ரெக்டலில் நம்ம வாட்டரை உள்ளே கொடுக்குறோம். ஓகேவா? அதுதான் எனிமா. இப்போ நம்ம ஒரு சில டைமில் பார்த்தோம்னா 600 ml ஆஃப் சோப் வாட்டர் வந்து கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம பவுல் நம்மளுடைய இந்த ரெக்டலில் பவுல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு நம்மளுடைய ஃபீக்கஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்க தான் பவுல் அப்படின்னு சொல்லுவோம். அதை எம்டி பண்ணுறதுக்காக சோப் வாட்டர் வந்து உள்ளே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அதை எவாக்குவண்ட் எனிமா அப்படின்னு சொல்லுவோம். எவாக்குவண்ட் எனிமா. ஒரு சில சர்ஜரிஸ்லாம் இதை வந்து ப்ரியராக பண்ணுவாங்க. அடுத்ததான் ரிட்டன்ஷனல் எனிமா அப்படிங்கிறது 600 ml கொடுக்க மாட்டாங்க, 100 ml ஃப்ளூயிட் மட்டும் உள்ளே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரிட்டன்ஷனல் எனிமா. ஓகே, இது இல்லாமல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரக்கை ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கணும். ட்ரக்கோடைய ரிசர்வியரை நம்ம அப்படி சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அக்யூஷர்ட் அப்படின்னு ஒரு ட்ரக் டெலிவரி சிஸ்டம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு ட்ரக்கை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ கொஞ்சமாக அந்த ட்ரக்கை டிஃப்யூசன் மூலமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல்லாக இன்ஹலேஷன் அதே போல் டிரான்ஸ்டர்மல் ரூட்டு டிரான்ஸ்மியூக்கோசல் ரூட்டை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.